வெல்கம் டு மிச்சுட்லா சமையலறைங்க. எல்லோருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு கொழுக்கட்டை ரெசிபி தாங்க. இது தேங்காய் பூரண கொழுக்கட்டை ரெசிபி. இது ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். இதை எப்படி செய்யணும்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. இன்னும் நீங்க மிச்சுட்லா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் உங்களை தேடி வருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு மாவு பிசைய போறோம் கொழுக்கட்டை செய்யறதுக்கு. அதுக்கு ஒரு பவுல், ஒரு செம்பில் கொஞ்சம் சுடு தண்ணி, ஒரு கப் நிறைய நான் அரிசி மாவு, அதாவது இடியாப்பம் செய்வோம் இல்லையா, அரிசி மாவு ரெடிமேடா விற்கிறேன், அந்த மாவு தான் நான் வாங்கியிருக்கேன். இது ஒரு கப் நான் எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்திடலாம். நான் 1 டீஸ்பூன் உப்பு மட்டும் இதில் சேர்த்திருக்கேன். அடுத்து இதே கப்பில் 3/4 கப் தண்ணி எடுத்திருக்கேன். அதை பாதி மட்டும் ஊற்றிட்டு மீதியை நான் வச்சுட்டு கொஞ்சம் பிசைஞ்சு விட்டுக்க போகிறேன். பிசைஞ்சு விட்டுட்டு இப்போ மறுபடியும் மீதி இருக்கிற தண்ணியையும் ஊற்றி ஃபுல்லாக பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். ஏன் அப்படி பாதியாக ஊற்றுறோம்னா தண்ணி சூடாக இருக்குது, அதனால் பக்குவமாக ஊற்றி கிளறதுக்காக நான் பாதியாக ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை நல்லா மாவு பதத்துக்கு பெரட்டி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து பெரட்டி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு இதில் மாவு மேலே எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு எடுக்கிறதுக்காக நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் நல்லெண்ணெய் இதில் ஊற்றிட்டு இந்த மாவை நல்லா பெரட்டிக்கலாம், பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். கரெக்டான பதத்தில் பிசைஞ்சு எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். ஸோ அதனால் நம்ம நல்லா இந்த மாவை பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நான் தேங்காய் பூரணம் பண்ணுறதுக்காக ரெடி பண்ண போகிறேன். ஸோ இந்த அரை மூடி தேங்காய் மட்டும் எடுத்து இன்றைக்கி பூரணம் பண்ண போகிறேன். நான் துருவியில் வச்சு இந்த மாதிரி பிளேட்டுக்கு துருவி எடுத்துக்க போகிறேன். இந்த தேங்காய் பூர்ண கொழுக்கட்டை ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இதுக்கு பூர்ணம் மெயினாக தேங்காய், சீனி, ஏலக்காய் இருந்தால் போதும். இப்போ நம்ம தேங்காவை துருவி எடுத்தாச்சு. தேங்காய் துருவியில் இருக்கிற தேங்காய் எல்லாத்தையும் எடுத்து விட்டுறலாம். இப்போ நம்ம பூர்ணம் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். இதில் நான் தேங்காயை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. ஸோ தேங்காயை டிரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா வணக்க போகிறோம். இப்போ நல்லா வணக்கலாம். இதோட கலர் மாறணுங்கிற அவசியம் இல்லை, பட் ஹீட் ஆகிற அளவுக்கு வணக்கினீங்கன்னா போதும். அந்த வாசம் வரும் இல்லையா, தேங்காய் வறுபடுற வாசம் வந்தால் போதும், கலர் மாற தேவையில்லைங்க. நல்லா ஹீட் ஆகிற அளவுக்கு எல்லா சைடையும் பெரட்டி விடுங்க. இப்போ இதில் ஜீனி சேர்க்க போகிறேன். இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நிறையா ஜீனி இருக்கும். அதை இதில் சேர்த்திக்கிறேன். நீங்கள் இன்னும் ஜாஸ்தியாகவே, உங்களுக்கு சுகர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இன்னும் ஜாஸ்தியாகவே சேர்த்து செய்யலாம். எங்கள் ஃபேமிலிக்கு இந்த ஜீனியை கரெக்டாக இருக்கும், அதனால் நான் இந்த அளவு சேர்த்திக்கிறேங்க. இப்போ நான் இதில் ஏலக்காயை தட்டி போடாமல் தூளாக நான் சேர்த்திக்கிறேன். ஏன் அப்படின்னா நம்ம ஏலக்காயை தூளாக சேர்த்திட்டோம்னா குழந்தைங்க அதை ஒதுக்கி வைக்காமல் அதை சேர்த்து சாப்பிடுவாங்க, மெல்ட் ஆயிரும் நம்ம வேகும் போது இந்த ஏலக்காய் தூளும் சேர்ந்து. ஸோ நான் இது ஒரு 1/2 டீஸ்பூன் பக்கம் சேர்த்திருக்கேன்.
உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும்னா இன்னும் ஜாஸ்தியாக கூட சேர்த்திக்கலாம். இப்போ சேர்த்திட்டு இந்த ஜீனி கரையிற அளவுக்கு நம்ம வதக்கி விடுறோம். இந்த தேங்காய் கூட ஜீனி மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு பூர்ணம் ரெடி ஆயிருங்க. இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் நான் லாஸ்ட்டாக ஒரு பிஞ்ச் உப்பு மட்டும் சேர்த்திக்கிறேன். ஜீனியும் மெல்ட் ஆயிடுச்சு. இந்த உப்பு சேர்த்துறதுனால இந்த டேஸ்ட் இந்த பூர்ணத்தோட டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், ஸ்வீட்னஸ். அதுக்காகத்தான் சேர்த்திருக்கேன். நல்லா கிளறி விட்டுருங்க. அவ்வளோதான், பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொலக்கட்டை செய்ய ஆரம்பிக்கலாம். நான் பவுலில் மாவு எடுத்து வச்சிட்டேன். நம்ம செஞ்ச பூர்ணமும் ஒரு ஸ்பூனை எடுத்து வச்சிட்டேன். அடுத்து இட்லி தட்டு மாதிரி, இது புட்டு வேக வைக்கிற தட்டு, அதில் துணி போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டேன். இப்போ 2 மோல்டு எடுத்திருக்கேன். 2 மோல்ட்லையும் நல்லா எண்ணெய் தடவி இருக்கேன். எண்ணெய் தடவிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் கரெக்டான ஸ்டேஜில் வரும். இல்லாட்டி மாவு அந்த மோல்டோட ஒட்டிக்கும். அதனால் இந்த ஃபர்ஸ்ட் இந்த மோல்டை எடுத்துக்கிட்டேன். இதில் நான் மாவை உள்ளே வச்சு கையால் கரெக்டாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அழுத்தி விட போகிறேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி தான் நல்லா கீழ்ப்பாகம் வரைக்கும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அமுத்தி விடுங்க. எல்லா பக்கமும் சரிசமமாக அமுத்தி விடுங்க. அமுத்தி விட்டு கரெக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க மாவெல்லாம் எடுத்துருங்க. இப்போ நம்ம பூர்ணத்தை உள்ளே ஃபில் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பூர்ணம் வைங்க. நம்ம பூர்ணம் வச்சுட்டு மறுபடியும் மேலே ஃபில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மாவு எடுத்து ஃபில் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த பூர்ணம் நல்லா அமுக்கி விட்டுருங்க. இன்னுமே ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். ஸோ நான் இன்னும் கொஞ்சம் பூர்ணத்தை இது கூட சேர்த்திக்கிறேன். கொஞ்சமாக சேர்த்திட்டு மறுபடியும் நல்லா அமுக்கி விட்டுட்டு, உங்களால் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அந்தளவுக்கு அமுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே இந்த மாதிரி மாவை வச்சுருங்க. மாவை வச்சு நல்லா ஃபில் பண்ணி விட்டுருங்க. ஃபில் பண்ணி எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கரெக்டாக அந்த இதுக்கு அளவாக வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத எடுத்துருங்க. எடுத்துட்டு இப்போ நம்ம இந்த மோல்டை திறக்க போகிறோம். இந்த நடுவில் இருக்கு இல்லையா, அந்த மாவையும் எடுத்து விட்டுருங்க. பிசுறு மாதிரி இருக்குது பாருங்கள். நான் அதெல்லாம் எடுத்து விட்டிங்கன்னா ஈஸியாக எடுத்துக்கலாம். இப்போ நடுவில் இருக்கிறத ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது ஓப்பன் ஆகிக்கும். ஸோ நம்மளோட கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. அதாவது கொழுக்கட்டை மாவு ரெடி ஆயிடுச்சு இந்த ஷேப்பில். இப்போ நான் ஆல்ரெடி 3 செஞ்சுட்டேன். கடைசியாக உங்களுக்கு இன்னொன்று செஞ்சு காமிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக இதை செஞ்சிட்ருக்கேன். பாருங்கள், அதே மாதிரி மோல்டில் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி மாவை உள் பக்கமாக நல்லா அழுத்தி அச்சில் ஃபுல்லாக அப்ளை ஆகிற அளவுக்கு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பூர்ணத்தை எடுத்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். தேவையான பூர்ணத்தை எடுத்து வச்சுக்கலாம். கேப் ஃபில் ஆகிற அளவுக்கு ஃபுல்லாக பூர்ணம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மேலே மறுபடியும் மாவு எடுத்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ ஃபில் பண்ணியாச்சு. அவ்வளோதான். கரெக்டாக சரிசமமாக வச்சுட்டு இப்போ அந்த நடுவில் இருக்கிற அந்த பட்டன் மாதிரி லாக் இருக்கு இல்லையா, அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளோட கொழுக்கட்டை கரெக்டான ஷேப்பில் ரெடி ஆயிருக்குங்க. இப்போ இதை மறுபடியும் நம்ம அந்த இட்லி தட்டு வேக வைக்க போகிறோம் இல்லையா, அதில் மாற்றிக்கலாம். இப்போ இந்த மோல்டு அவ்வளோதாங்க. அடுத்த மோல்டில் நம்ம செய்ய போகிறோம். இதுலேயும் எண்ணெய் தடவி ஆல்ரெடி வச்சுட்டேன். இப்போ இதுலேயும் மாவு எடுத்து நம்ம அதே ஷேப்பில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல மாவை ஒரு பிடி மாதிரி எடுத்து அதில் கரெக்டாக கையை வச்சு அழுத்தம் கொடுத்து கரெக்டான அந்த இதில் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ தூரம் நீங்கள் கரெக்டாக வச்சு ஸ்ப்ரெட் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் கொழுக்கட்டை நல்லா வருங்க. நல்லா கேப் இல்லாமல் அழுத்தமாக வச்சு ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அதே மாதிரி இப்போ இந்த சைடும் நம்ம கொஞ்சம் மாவு எடுத்து ஃபுல்லாக அந்த அச்சில் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அச்சில் அழுத்தமாக அதே ஷேப்புக்கு வர்ற மாதிரி நம்ம அழுத்தி விட்டுக்கிட்டு இருக்கோம். இப்படி அழுத்தி விடுறதுனால கரெக்டாக அந்த ஷேப்லேயே நம்மளுக்கு கிடைக்கும், அந்த டிசைனும் கிடைக்கும்.
ஸோ இப்போ நான் வந்து பூர்ணத்தை வந்து ஒன் சைடில் மட்டும் ஃபில் பண்ணிக்க போகிறேன். தேவையான அளவு பூர்ணம் வச்சுக்கோங்க. ஒன் சைடு மட்டும் அந்த குழியாக இருக்கிற இடத்துல மட்டும் பூர்ணத்தை கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணி என்ன ஷேப்பில் வருதுன்னு காமிக்கிற பாருங்கள். நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா பாருங்கள், அதே அச்சு ஷேப்லேயே வந்திருக்கு இல்லையா நம்ம கொழுக்கட்டை. அவ்வளோதாங்க. இதே மாதிரி மீதி எல்லா கொழுக்கட்டையும் நம்ம செஞ்சு வச்சிட போகிறோம். நான் கொழுக்கட்டை எல்லாம் செஞ்சுட்டேன். தேங்காய் குடுமி மாதிரி இருக்கிற மோல்ட கொழுக்கட்டை, அடுத்து நீளமான கொழுக்கட்டை, அடுத்து வந்து இது எல்லாம் வந்து வெறும் பிடி கொழுக்கட்டை தாங்க, ஒன்றும் போடாது. இது என் குழந்தைக்கு பிடிக்குங்கிறதுனால குழந்தைகளுக்கு பிடிக்கும்னு செஞ்சுருக்கேன். அடுத்து அடுப்பில் வந்து ஒரு இட்லி பானையில் தண்ணி ஊற்றி எப்பயும் போல் புளி போட்டுடலாம். அது வந்து கரை பிடிக்காமல் இருக்கிறதுக்காக, கரையர்னு மாறாமல் இருக்கிறதுக்காக. தண்ணி சூடாகட்டும். தண்ணி சூடானனையும் இப்போ வந்து நம்ம இந்த தட்டை, இட்லி தட்டை வந்து உள்ளே வச்சிடலாம். வச்சு ஒரு மூடியை போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வேக விட்டு எடுக்கலாம். நம்ம கொழுக்கட்டையெல்லாம் வெந்துருச்சு. 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நல்லா வாசம் கமகமன்னு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்மளோட தேங்காய் பூர்ண கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. நாங்கள் சாமி கும்பிட்டு இதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என் சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கான மறந்துடாம கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.